also know English also too. Yeah, I'll tell you. You can. Okay, you go there. Different type of market. There are food market is different. Okay. Food market is different. Wine market is different. Okay. So you have to put it. If you forgot this, then ask someone. Yeah, I'll ask. Thank you. Bye. So Kharna, you have to go to that side, like straight road. Then you get 6 ways. Okay. Good food here. That will possible only in Chandigarh now. Oh, here no food. Good food. So you're from here, huh? Yes. Your college, huh? Which Yes. college? Punjab University. Oh, good. எங்கேயாவது அங்கே இல்லை நான் வந்து தரக்கு இறங்க மாட்டார் ஒரு நியூஸ் வந்துருக்கு. நான் என்ன பண்ணேன், செக் போஸ்ட் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தா அவர் இறங்கினார்னா ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது பொண்ணு தான் நினைக்கிறேன். இது கேர்ள். ஆமாம். ஹாய் ஹாய். பண்ணலாம் தண்ணி ஊற்றுது கொண்டா ஹைனி. பஞ்சாபே வந்துட்டேன் நான். ஒன்று 50 கிலோமீட்டர் தான் பஞ்சாபு. பிளெயின் ரோட்லலாம் ஒன்றுமே தெரில வண்டி. அந்த ஒரு ஜர்க்கு சஸ்பென்ஷன் போன மாதிரி அசால்ட்டாக போகுது. மெக்கானிக் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கான். அது சண்டிகரில் இருந்தேன்னா அதை பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். நான் கோவா போக மாட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா கோவா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உள்ளே வேறு போகணும். ஏன்னா தனியாக போய் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு பக்கம் இருக்குது. பார்க்கலாம், சண்டிகர் போயிட்டு முடிவு பண்ணலாம். எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட அதை வச்சு முடிவு பண்ண வேண்டியதான். இந்த ஃப்ரிட்ஜில் பாருங்களேன் தண்ணியை. அப்பா வேறு லெவலில் இருக்குது இந்த வாட்ரு. செம்மையாக இருக்கு. டிராஃபிக்காக வேறு இருக்குங்க. 30 கிலோமீட்டர் தான் டிராஃபிக் காட்டுது பாருங்க. இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. சரியான டிராஃபிக் ஆச்சு. நல்லா ஈவினிங் டைம். ஹாய் கைஸ். I gave you 14. சண்டிகர் வந்தாச்சு. சண்டிகரில் ஃப்ரெண்ட் ரூமில் இருக்கோம். இப்போ இதுதான் எங்களோட I gave you ஃப்ரெண்டு 14 and 15 ஜம்முவில். rupees. ஹே மச்சான், ஹாய்டா. Hey, what's up? இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலின். அப்போ இப்போ தான் வந்தேன். ஒரு 7:30 வந்து வெளியே போய் சாப்பிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணுறாங்க. சாப்பிட்டேன் அதையும். இதுதான் செஃப்பு. Chef and inside fat guy. ஃபேட் காய் உள்ள இன்னொருத்தர் இருக்கார். மொத்தம் நாங்கள் 4 பேர் நைட்டு இங்கே தங்கிட்டு மார்னிங் பைக்கை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மூவ் பண்ணுறோம். மச்சான், வாட் யூ டூயிங்டா? I'm just going to make omelette. ஆம்லேட் That போடுறோம். guy is painting the. இதான் ஆம்லேட் போட்டுட்ருக்கோம். முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குது எனக்கு வண்டி ஓட்டி சொன்னேன். இப்போ தலைக்கெலாம் குளிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானேன். அவங்களாம் காலேஜ் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டு என்னோடய பைக்குக்கு கொஞ்சம் ஸ்பேர்லாம் வேணும், அதெல்லாம் பார்க்கணும். கிளம்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஏதாவது வந்து வாங்கணுமா ஆட்டாயிட்டம்மா குட்டிமா. வண்டி எங்கே கீழே காக்கா பாத்ரூம் போயிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா ஹை ஆட்டிடியூடில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். காக்கா ஃபுல்லாக டாய்லெட் போயிட்டுருக்கு. ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நாங்கள் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலைன்னு சாப்பிட்டு இந்த வண்டிக்கு இங்கே எதாவது கிடைக்குமா ஸ்பேரு என்ன அப்படின்ற மாதிரி. சஸ்பென்ஷன் டெல்லியில் ஒரு இடத்துல கேட்டேன், 2500 சொல்கிறான். ஆக்சுவலாக ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், சண்டிகர் இருக்குது. அவன் வந்து பார்த்தோன்னா 5000 ரூபா வருன்றான் என் தம்பி. ஆனால் சண்டிகர் ஷோரூம் ஃபோன் எடுத்தான்னு நான் கேட்டு எவ்வளோன்னு கன்ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணிடுவேன். இல்லைனா வெளியே வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் தான் கேட்டேன். யூஸ்டு மார்க்கெட்லாம் இல்லை, புதுசே தரேன்றான். யூஸ்டு மார்க்கெட் 2500 தான் ரிவ்யூ அப்படின்றான். சரி அதான் என்ன பண்ணலாம் ஏது பசங்க வேறு நேற்று வண்டி எடுத்து வெளியே போகலான்றானுங்க. சஸ்பென்ஷன் இல்லாமல் ஒருத்தர் கூட ஏற்ற முடியல. ஏற்றினாலே வண்டி பின்னாடி அப்படியே கீழே வந்துடுது, ரோட்டை தொடுது. சரி அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவனுங்க 4 மணிக்கு தான் வருவானுங்க. அது வரைக்கும் நான் ரூமில் இருக்க முடியாதுல்ல, போர் அடிக்குது எனக்கு. சரி அப்படியே வெளியே வரோம். தமிழ்நாடு வண்டி
டிஓ சாரி டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன். அதான் சரி அப்படியே கிளம்பிட்டேங்க. சண்டிகருக்குள்ளே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக சண்டிகர் கராடு தலைக்கு குளிச்சேன்னா ஃபுல்லாக முடியெல்லாம் ஒன்றும் அப்படியே ஈரமாகவே இருக்குது. சரி அதான் அப்படியே விட்டு ஹெல்மெட்டை போட்டு வெளியே வந்துட்டேன். ரூமுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது, கடுப்பாக இருக்கும்ல. இந்த பையன் என்ன சொல்கிறாருனாங்க, செக்டர் 22 கிடைக்குமா சஸ்பென்ஷனு, இங்கே கிடைக்காதான். அதான் சரி அங்கே போ அப்படின்றாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் அவரும் போல கிளம்பிட்டாங்க ஜாலியாக. ஓப்பன் பண்ணுறானே வளர்க்குறானே. சரி செக்டர் 22 போயிடலாமான்னு பார்க்குறேன் நான். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான் காட்டுது. சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக காட்டாவுடி செக்டர் 22 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றான். கேடிஎம் சண்டிகருக்கு ஃபோன் பண்ணால் அவன்கிட்ட ஸ்டாக் இல்லையாங்க. 2500 இருந்ததுன்னா 6000 ரூபா வருமா. 5600 6000 ரூபா அப்படி வரும் அப்படின்னு. இங்கிலீஷ் இங்கிலீஷ் வேர் ஐ கேன் கெட் ஃபுட் ஹியர். Inside BA. Normal food, biryani. You don't? No. KFC है? Oh no. KFC. Biryani. No. சாட்டாவுடி அவ்வளோதான். எனக்கு தூக்கி போட்டு உரிச்சிருவோம் உன்னை இங்கேயே. கூடாயிடுச்சா? கூடன்ட்ட ஒன்று மாற்றி டெல்லியில் போயிட்டு மாற்றிக்கலாம் நினைக்கிறேங்க. டேங்க்கில் பெட்ரோல் இருக்கு, அரை டேங்க் இருக்குது. டெல்லியில் போயிட்டு மாற்றிக்கலாம். கல்ல விட்றேன் நீ என்ன உன்னை இருடி. ஒன்று காலில் உனக்கு நோவுது, இல்லைன்னா காலில் வலிக்குது, இல்லைன்னா உனக்கு உன்னை ஆஹா. सेक्टर 21 सेक्टर। हाँ बाइक भैया इधर से ना जाओ, इधर से जाओ। सही था। कितना किलोमीटर भैया? यहाँ से 2-2.5 किलोमीटर। हाँ 2-2.5 किलोमीटर। इंग्लिश 23. Do you know sector 21 where it is? Sector 21. Sector 21 Sunny Cliff. हाँ. Which side है सारे? No, actually sector 21 for motorcycle spares. Full address क्या है? I don't know Hindi. Can you speak in? Yeah. What is your full address? It's a mechanic shop. It's a mechanic shop. Spare part shop. There you will get it there. Sector 24. Yeah, this I think sector 124 is there. 21. Sorry. 121 is there. No, 21. All sectors are there, but can you show me the Actually, I don't know the address exactly. I'll put here sector 22. Okay. Can you speak to him, that market guy, whether he have? Yeah, Chandigarh is too. Can you speak to that guy whether he have that? Yeah, I know Hindi also. I know English also too. Yeah. I'll tell you. You can. Okay, you go there. Right, and then turn. Don't go over the flyover. Okay. Just go down and turn the right, and you turn and then again over the. You can down flyover. Okay. Over going to flyover, and then it's about 22 kilometers around. 22 kilometers. Okay. You new there? Yeah, I'm from Tamil Nadu. You are from? I'm from Punjab. I'm from there. Okay. This is Punjab and Chandigarh is there. Okay. Actually, Safest is coming. first. 6 phase Mohali is coming here and go to the straight. Then enter to Chandigarh. Right? I'll go. Yeah. Thank you. Many problems. area, and Chandigarh sector is very big. There are all type of shops that is like clothes shop, clothes market is different. Mobile market is different. Okay. And bike repair market is different. So you have It's a second hand pass, there are all types of shops. But there's a different type of market. There are food market is different. Okay. Clothes market is different. Mobile market is different. Okay. So you have to put it if you call the business and ask someone. Yeah, I'll ask. Thank you. Bye. என்ன பண்ணுறது நான்? இது பஞ்சாப் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரே கிடையாது நான் இருக்கிறது. Go for good food. Sector 24. You want to 22. Yeah. This is the Kharna. You have to go to that side, like straight road. Straight Then you road. get 6 phase. Okay. Good food here. That will possible only in Chandigarh now. Oh, here no food. Good food. So you're from here, huh? Yes. Your college, huh? Which Yes. college? Punjab University. Oh, good. Yeah. Okay. Thank you. Bye.
கரடில் இல்லை, சண்டிகர் ஏற வண்டி தான் இப்போ நேராக நம்ம. கரடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை கைஸுங்க. சண்டிகர் விட்றா வண்டியை, நேராக செக்டர் 21 கூட வண்டி தான் வண்டியை கூட கைஸ். ஊர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, சில்லாக இருக்குது. ஆக்சுவலாக பஞ்சாப் சண்டிகர் நடுவில் வேறு லெவலில் இருக்குது. டெல்லி தான், டெல்லி மாதிரி இருக்குது. டெல்லி தான் போய் எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. சண்டிகர் மார்க்கெட்டை ட்ரை பண்ணலாம். சண்டிகர் உள்ள நான் சுற்றினதே இல்லை, இன்னைக்கு சுற்றி பார்த்துக்க வேண்டியதான். வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். செக்டர் சண்டிகர், செக்டர் சம்திங் லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த ஊர். ஹோட்டல் மாட்டினா சிம்பிளாக சாப்பிட்டாங்க டீசெண்டாக. பிரியாணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாலி கீட்டி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு கூலண்ட் ஆயிலை மாற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். நாளைக்கு அந்த 400 ரூபாய் கூலண்ட் ஆயில் இருக்குல்ல, அங்கே வச்சுருக்கான் அவன்கிட்ட மாற்றிட போகிறேன் நாளைக்கு அதை. ஏன்னா கூலண்ட்டை மாற்றிட்டாலே வண்டி கொஞ்சம் சில்லாகிடும். சண்டிகர் உள்ளே வந்தாச்சு, சிட்டி உள்ள. எனக்கு ரொம்ப நாளாக சண்டிகர் உள்ள பார்க்கணும்னு ஆசை. சரி டைம் கிடச்சி ரூம் உள்ள உட்காந்து என்ன பண்ண போகிறேன். பையா சண்டிகர் 21 செக்டர் 21 விச் சைட்? லெஃப்ட். ஒருத்தர் லெஃப்ட்டுன்றான், ஒருத்தர் ரைட்டுன்றான். மெத்தக கேட்குறது குருமா தான் இவங்க. சண்டிகர் செக்டர் 21 பையா, ஸ்ட்ரெயிட்டா? இந்த பக்கம் தான் போல. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து இது மாதிரி போலங்க செக்டர்ன்றது. ஓகே. ஸோ இனிமேல் வந்து நேம் போர்டை வச்சு பார்த்தே அப்படியே போயிட வேண்டியதான். மேப் இருக்குது, சார்ஜ் இல்லை, ஒரே ரோடு தானேன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட. இவர் சென்னை பாஷை பேசுகிறாரு இவர். அப்படியா? போங்க, பின்னாடியே வரணுமா இவருக்கு? நான் கொஞ்சம் வேகமாக போயானு செலான் போட்டுருவாங்க. பரவாயில்லையான்னு கலாய்க்கிறாரு. இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே கீழ்ச்சிருவேட்ட, எல்லாம் மட்டும் அப்படியே இல்லைன்னா அப்படியே பிடிங்கி போயிடுவேல. அப்படியே சொல்லு மச்சான், சண்டிகர் வந்துட்டோம் மச்சான். எங்கே அங்கே இல்லை, நான் வந்து தலை கீழே இறங்க மாட்டார் ஒரு நியூஸ் வந்துருக்கு. நான் என்ன பண்ணேன், செக் போஸ்ட் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தா அவர் இறங்கினார்னா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஓகேன்ட்டா. லே வழியாக இறங்கினார்னா, சீனியர் வழியாக இறங்கினார்னா சீனியர் வழியாக இறங்க மாட்டாங்கன்றாங்க. ஏன்னா அந்த ரூட்டு வெறுப்பு. அவர் இல்லை, லே வந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிடுவாருன்றாங்க. நான் இங்கே சண்டிகரில் ஸ்பேர் பார்த்துட்ருக்கேன் மச்சான். சண்டிகரில் ஸ்பேர் வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இது என்னவோ போட்டிருந்ததுங்களே சண்டிகரில். வா, ஏதோ சம் கவர்மெண்ட் இதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய இவர் வந்து இப்போ ஒரு சண்டிகரோட சூப்பராக இருக்குங்க. வா, பக்காவாக இருப்பாங்க சண்டிகர். 24 நான் அந்த மெயின் ரோட்லேயே பூந்துருக்கலாம். ஆனால் நல்லது தான், நம்ம சிட்டி உள்ள வந்து சண்டிகரை பார்த்த மாதிரி ஆகும். இது பொண்ணு தான் நினைக்கிறேன். இது இட்ஸ் கேர்ள். ஆமாம். ஹாய் பண்ணலாம். தண்ணி ஊற்றுது. கொண்ட ஹைனீஸ் ஒரு வண்டி கெட்டு பண்ணாங்க எங்கள் ஊரில். இன்னும் செக்டர் 21 வேர் இட் இஸ். கிளம்புறாரா இவ, இல்லை இவர் தப்பாக கூட்டு போகிறாரா என்ன? ஏன் அழுகுறா? போங்கப்பா. ஆனால் கொஞ்சம் ரூல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பக்காவா. நம்ம கொஞ்சம் குடும்பம் பண்ணோம்னா நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம வந்து இறங்கிடுறோம் கரெக்டாக. வாழைப்பழம் சாப்பிட்டு ஜாலியாக போல பொறுமையாக ஊட்டி ஒரே அட்டுழிய மைண்ட் இருக்காரு. வண்டியில் ஒரே வாழைப்பழம் தான் போல. மாற்றிடுவோம் மஸ்ட்டு. செக்டர் 21 காணும். நான் வீடு போனால் கராடுன்னு போட்டு போய் அந்த மாதிரி வழிகாட்டி போனால் வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டு எனக்கு. இந்த மாதிரி எப்போ எங்கேன்னு எடுத்துடுறாரா எப்பா. நான் வேறு வண்டி தள்ள விட போகுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல்லையும் ஆஃப் பண்ணாமல் நான் பாட்டு வந்துட்டே இருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். தப்பாக கூப்பிட்டு வருவான்னு நினைக்கிறேன். செக்டர் 21 சீதா. ஆட்டோக்காரங்க எல்லா ஊர்லேயுமே நம்ம பேர் பண்ணுவோம் கரெக்டாக. சீதா
அவள் லெஃப்டின்ட்டு என்ன மாதிரி குழப்பி விட்டு பாருங்க. கார்னரிங் வேறு பண்ணுறா. கார்னரிங் பண்ணிட்டு பாருங்க பொண்ணு. அந்த ஆல்டோ பின்னாடி வந்து 2 நாள் ஆயிருங்க நான் போகிறதுக்கு. மணி 12 என்னால் முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன இதுவாகிட்டு இருக்காரு. என்னை வச்சு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போயிடலாம் நீட்டா. ஏன்னா என்னால் அவரோட ட்ராவல் பண்ண முடியாது. அவர் ரொம்ப பொறுமையாக வர்றாரு. அவர் அங்கே வண்டி நிற்குதுன்னா இங்கேயே பிரேக் அடிக்கிறாரு. அவர் அங்கே போய் நிற்கணும்னா இங்கேருந்து பிரேக் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே இங்கேருந்தே பொறுமையாடியே போகிறாரு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சீதா சீதா சீதா. பிரேக்கெல்லாம் பக்காவாக தான் இருக்கும் ஒன்றுமே வண்டியில். ஆனால் என்ன கொஞ்சம் செக்டர் 21 सेक्टर 21 हाँ आगे जाकर तो आप 20 सेक्टर है। हाँ अगले वाले चौक से। आई डोंट नो हिंदी भैया, हिंदी नहीं मालूम. தைரியமாக ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப சூடு அடிக்குது. பசிக்குது. இந்த ரோட்டு கடைலாம் இங்கே கிடையாது போல் சைடில். புல்லட் அக்கா ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டீல் போர்டு போல். இன்றைக்கி உங்கள் காரை நீங்கள் வச்சே ஆகணும். எனக்கு டிஓ எல்லாம் அது டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு ஓட்டுறாங்க. ஐயோ வெறித்தனமாக ஓட்டுட்டாங்க பொண்ணு. டீல் தண்ணி ஏன்னா கொஞ்சம் உண்டா உடச்சிக்கும் போல். டெல்லி போனால் அந்த மைக்கை முதல்ல வாங்கினாங்க. மைக் இருந்தால் தான் பேச முடியும். இல்லை நான் பேசுறது தான் கேட்கவே கேட்காது. நான் பாட்டினாலே உளறினே வரேன். 21 அங்கே இது இவ்வளோ தான் போகணும் போல். இங்கே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தேன். கடையை ஃபால்ட்டை போட்டேன். முதுகெல்லாம் வலிக்குது. முடியல என்னால் பயங்கரமாக. ஸ்ட்ரெயிட்டாக கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு என்ன இது ஏதோ போடுவார் போல. அதில் நான் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் 30 ரூபா. ஸ்பார் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. பார்ப்போம். நான் வேறு தனியாக வந்திருக்கேன். என்னை வச்சு செய்ய போகிறாங்க. பாப்பா எல்லாம் கிளம்பிடுவேன். சண்டிகரை சுற்றி பார்க்க வந்ததான் நினச்சி. சண்டிகர் சிட்டியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது. நாளைக்கு போய் டெல்லி போயிடுவேன். அவன்கிட்ட 2000 ரூபாய் கேட்டிருக்கான். அவன்கிட்ட பேசிடுவேன்.